திருநீற்றின் பெருமை. விபூதி, பசிதம், பஸ்பம், கஷாரம், ரக்ஷா என்ற 5 காரண பெயர்கள் திருநீற்றிற்கு உண்டு. நிறைந்த செல்வத்தை அளிப்பதால் விபூதி என்றும், எல்லா பாவங்களையும் உண்டுவிடுவதால் பஸ்பம் என்றும், ஒளிவீச செய்வதனால் பசிதம் என்றும், வரக்கூடிய ஆபத்துக்களை கழிப்பதால் கஷாரம் என்றும், பூதம், பிசாசு, பிரம்மராட்சசம், பிறவி நோய் ஆகிய அச்சங்களிலிருந்து காப்பதால் ரக்ஷா என்றும் கூறப்படுகின்றது. சங்கு ஒன்றை தவிர மற்ற எந்த ஒரு வெண்மையான பொருளை எரித்தாலும் அவை கருமை நிறமாக மாறும். ஆனால் கருமையான பசுஞ்சாணத்தை எரித்தால் வெண்மையான திருநீறு கிடைக்கின்றது. மனதில் ஏற்படும் கருமைகளை போக்கி ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் வலிமை திருநீற்றிற்கே உண்டு. சிவாய நம என்று கூறி திருநீறு அணிவதால் கீழ்கண்ட சுகங்கள் நமக்கு கிடைக்கும் என்று வள்ளலார் பாடியுள்ளார். அதாவது, பாடற்கினிய வாக்கும் பாலும் சோறும் பரிந்தளிக்கும், கூடற்கினிய அடியவர்தம் கூட்டமளிக்கும், ஆடற்கினிய நெஞ்சே நீ அஞ்சேல் என்மேல் ஆணை கண்டால், தேடற்கரிய திருவணிக்கும் சிவாய நம என்றிடு நீரே என்று கூறுகின்றார். திருநீறு சிறந்த கிருமிநாசினி. உடலில் பூச துர்நீரை இழுக்கும், முகத்தில் பூச முகவாதம் வராது தடுக்கும். நெற்றியில் 3 கோடுகளாக திருநீறு தரிப்பதால் என்னென்ன நன்மைகள் உண்டாகும் தெரியுமா? வாதம், பித்தம், சிலேத்துமம் ஆகியவற்றை சமநிலைப்படுத்தும். மனம், வாக்கு, காயம் ஆகியவற்றை தூய்மையாக்கும். ஆணவம், கர்மம், மாயை நீக்கும். காமம், வெகுளி, மயக்கம் தீரும். பிரார்த்தம், சஞ்சிதம், ஆகம்யம் என்ற தத்துவங்களை உணர்த்தும். ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவதத்துவம் ஆகியவற்றை தெளிவுற கொடுக்கும். சந்தேகம், மயக்கம், விபரீதம் ஆகியவற்றை போக்கும். இறப்பு, நிகழ்வு, எதிர்வு ஆகியவற்றை தடுக்கும். காலம், பொருள், தேசம் ஆகியவற்றை தரும். கூன்பாண்டியன் என்ற மன்னனின் வெப்ப நோய் நீங்க திருஞான சம்பந்த பெருமான் பாடிய திருநீற்று பதிகத்தை திருநீற்றை பூசிக்கொள்ளும் பொழுது உச்சரிக்க வேண்டும். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயன் திருநீரே. நீரில்லா நெற்றி பால் என்பது அவ்வை வாக்கு. திருநீற்றின் பெருமை சொல்லவே உருவானது திருஞான சம்பந்தரின் திருநீற்று பதிகம். மந்திர சொற்களுக்கு நிகரானது திருநீறு. சைவ சமயத்தவரின் அடையாளமாக மட்டுமல்லாமல் தெய்வீக ஆற்றல் தரும் புனித சின்னமாகவே திருநீறு போற்றப்படுகின்றது. பிறப்பெடுக்கும் எவருக்கும் முடிவில் பிடி சாம்பலாகத்தான் வேண்டும் என்பதால் எதிலும் அளவுக்கு அதிகமாக ஆசை வைக்காமல் இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை உணர்த்துவதுதான் திருநீறு. நீரு என்றால் சாம்பல், திருநீறு என்றால் மகிமை பொருந்திய நீரு என்று பொருள். திருநீறு விபூதி என்றும் அழைக்கப்படுகின்றது. விபூதி என்றால் ஞானம், ஐஸ்வர்யம் என்றெல்லாம் பொருள் தரும். பிறப்பு, இறப்பு என்னும் கொடுமையான பிறவிச் சூழலிலிருந்து விடுவித்து ஈசனின் திருவடிகளில் நம்மை கொண்டு சேர்க்கும் மாமருந்து திருநீறு என்று போற்றுகின்றது திருஞான சம்பந்தரின் திருநீற்று பதிகம். மனித உடலில் நெற்றி ஓர் முக்கியமான ஸ்தானம். புருவ மத்தியை வசியப்படுத்தி பல வகை சித்துக்களை செய்ய முடியும் என்பது ஞானியர் வாக்கு. நெற்றியின் மையத்தை காப்பதற்கே விபூதி அணியப்படுகின்றது. ஆங்யா, விசுந்தி சக்கரங்களை பாதுகாத்து ஆன்ம ஒளியை பெருக்குவது விபூதி. பிட்யூட்டரி சுரப்பியை தூண்டச் செய்யும் நெற்றியை சீர்படுத்தவும், சூரிய கதிர்களின் சக்திகளை நெற்றி வழியாக உள்ளே செலுத்தவும் திருநீறு பயன்படுகிறது என்றும் சொல்லப்படுகின்றது. விபூதி சிறந்த கிருமி நாசினி என்றும் அதனால் பல நோய்கள் வராமல் தடுக்க முடியும் என்றும் சொல்லப்படுகின்றது. விபூதியை ஜபம், மந்திரித்தல், யந்திரங்கள், மருத்துவம் என பல்வேறு பணிகளுக்காக பயன்படுத்திய விதத்தை அகத்திய மாமுனி அகத்தியர் பரிபூரணம் என்ற நூலில் விளக்கியிருக்கின்றார். திருநீற்றை மோதிர விரலால் எடுப்பதுதான் சிறந்தது. நம் உடலில் பவித்திரமான பாகம் என்று அதுதான் கூறப்படுகின்றது. வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி நின்று விபூதியை எடுத்து கீழே சிந்தாமல் வலது கையின் ஆட்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல் ஆகியவற்றால் எடுத்து அண்ணாந்து பார்த்து நெற்றியில் பூச வேண்டும்.
திருச்சிற்றம்பலம், சிவாய நம அல்லது சிவசிவாய் என்று சொல்லி அணிந்து கொள்ள வேண்டும். காலை மாலை மற்றும் இரவு படுக்க போகும்போதும் வெளியே கிளம்பும் போதும் திருநீறு தரிக்க வேண்டும். நடந்து கொண்டும் படுத்து கொண்டும் விபூதி தரிக்கவே கூடாது. சுவாமி முன்பும் குரு முன்பும் சிவனடியார் முன்பும் முகத்தை திருப்பி நின்று விபூதி அணிய வேண்டும். திருநீற்றை கொடுப்பவர் செய்த தவப்பயன் மற்றும் பூஜா பலன்கள் அதை வாங்குவோருக்கும் போய் சேர்ந்துவிடும். எனவே தியானத்தில் சிறந்த உயர்நலங்கள் உள்ளவர்களிடம் மட்டுமே விபூதியை பெற வேண்டும் என்கிறார் அகத்தியர். திருநீறு ஆன்மீக பலத்திற்கு மட்டுமல்ல, ஆரோக்கிய நலத்திற்கும் உகந்தது என்கிறது நவீன அறிவியல். மகிமை என்ற பொருளை கொண்ட விபூதியின் ஆற்றல் சிவனுக்கு நிகரானது என்கிறது திருஞான சம்பந்தரின் தேவாரம். தேவர்களும் ஞானிகளும் போற்றிய திருநீற்றை அணிந்து நாளும் வளமோடு வாழ்வோம். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.